ஒரு மனுஷங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கின ஆதிரை அவர்கள் அதுக்கப்புறமா போடுற ஆட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆட்டத்தை வந்து யாராலும் சகிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக திவாகர் கிட்ட இவங்க பேசிய விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமான முறையில் வந்து இருந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அடா பாவி துரோகத்தில் என்னை வீழ்த்திட்டியடா அப்படிங்கிற மாதிரி கர்ணனோட டைலாக் தான் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் போல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதிரை அவருடைய மனசை வந்து உடைச்சிட்டாங்க, துரோகத்தை வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க ஆதிரை அவர்கள், திவாகர் ஏன் அப்படி வீழ்த்தாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு பார் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறினது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸார் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், விஜய் பார்வதி பண்ணது தப்பு, டேபிள் மேலே ஏறி உட்காந்தது தப்பு, எங்களை வேலை செய்ய விடாமல் பண்ணது தப்பு, இஷ்டத்துக்கு பாடுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இது நியாயமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நியாயம் கிடையாது. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குன்னு சில பவரெல்லாம் வந்துருந்துட்டு இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி சில விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டாரும் வந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்காக ஒட்டுமொத்த 18 பேர் உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1:30 மணி 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்கவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 3-4 மணிக்கு தான் சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ தான் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாளுக்கு வந்து ரெடியாக போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதிக்கு திவாகர் அவர்கள் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இருந்தார். ஏன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டார் வந்து அவங்க சாரி கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து சாப்பாடு சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து திவாகர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் துஷார் வந்து பேசும்பொழுது விஜய் பார்வதி கிட்ட இல்லை நீங்கள் வந்து சாரி கேட்டே ஆகணும், நீங்கள் பண்ணது வந்து தப்புக்கா அப்படின்னு சொல்லி துஷார் வந்து கேட்கும்போது அதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி திவாகர் அவர்களும் தன்னுடைய டிஃபென்ஸை வந்து வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தம்பி இந்த வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் எத்தனையோ தவறுகள் வந்து செஞ்சுருக்காங்க, ஆனால் ஒரு தடவை கூட எல்லாருமே வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், இல்லை அவரை ஏன் நீங்கள் இப்படி திட்டுறீங்க, அவரை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டதில்லை. ஏன்னா என்னை எவ்வளோ தூரம் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, நொண்டிக்காலன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, குண்டா இருக்கான், உருண்டியாக இருக்கான், அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது யாருமே சாரி கேட்குறதே கிடையாது. இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, கேம் ப்ளே பண்ணிச்சு, அதுக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து யூஸ் பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக சாரி கேட்கணும், சாரி கேட்டால் தான் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரு விஷயத்தை வந்து பாரு நீ சாரியும் கேட்காத, அதே மாதிரி அவங்க பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் துஷார் அவர்கள் வந்து எலிவேட் பண்ணி கேட்குறாரு, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த மாதிரி எஃப்ஜேவெல்லாம் ரொம்ப மோசமான முறையில் வந்து நடந்துக்கிறான், என்னெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணுறான், இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறான், அதெல்லாம் நியாயமா? அப்போ யாராவது வந்து அங்கே கேட்டிங்களா, ஏன்பா அவ்வளோ பெரிய ஆள் ஏன்பா அந்த மாதிரிலாம் பேசுகிற செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆதிரைக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன் அப்படின்னா ஆதிரை தான் ஆசை காதல் எஃப்ஜேவுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் ஆனால் அவன் தான் சாரி கேட்டான்லனா, சாரி கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இதெல்லாம் தப்பாக போகும் அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பித்தோடனே திவாகருக்கு பயங்கர கோவம் வந்தது. யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், எப்பயா வந்து என்கிட்ட சாரி கேட்டான், அவன் சாரி கேட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர அவன் சாரியும் கேட்கக்கூடாது, ஒன்றும் கேட்கக்கூடாது, இஷ்டத்துக்கு வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க, பண்ணதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டால் அதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலைப்பாடை முன்னெடுத்து வைக்கிறாரு ஆதிரை கிட்ட. ஆதிரை வந்து அடங்குற மாதிரி இல்லை நான் வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து அவன் கரெக்டாக தான் பேசுகிறான், அவன் கரெக்டாக தான் நடந்துக்கிறான், அவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து எஃப்ஜேவுக்கு பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கான ரீசன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து திவாகர் பயங்கர காண்டாயிடுறாப்புல. காண்டானது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஓட்டிங்ஸ்லேயே அவனை வந்து குத்திருப்பேன், ஏன் விட்டேன்னா சரி ஓகே பொழைச்சி போட்டான் அப்படின்னு சொல்லி விட்டேன், ஆனால் அவன் மறுபடியும் என்னை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறான், சாப்பாடை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறான், கப்பில் வந்து போடுறதெல்லாம் தாண்டி கூட எனக்கு ரொம்ப கம்மியாக வைக்கிறான், அவன் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திவாகர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஆதிரை வந்து திரும்ப கத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு திவாகருக்கு இன்னும் கூட கோவம் வந்துடுது. ஏன்னா இந்த வினோத் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வந்து பேசுகிறியா இல்லையா, சாப்பிட்றியா இல்லையா, ஆரஞ்சு சாப்பிடு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரிட்டேட் ஆகிடுச்சு திவாகருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வார்த்தையை விட ஆரம்பிக்கிறார். வார்த்தை எந்த மாதிரி விடுறாரு அப்படின்னா, அவனை நான் நாமினேஷன்லேயே குத்திருப்பேன், வேணாம் அவனை குத்தினாக்கா இன்னும் மோசமாயிடும் நிலைமை அப்படின்றதுக்காக நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் சரியா, எல்லாரும் சாரியை கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஆதிரைக்கு வந்து இன்னும் கோவம் வந்துடுது.
கோவம் வந்த உடனே டஸ்ட்டு புச்சுன்னு வந்து பேசின உடனே திவாகர் வந்து செம்ம காண்டாயிராங்க. என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் எஃப்ஜேக்கே வந்து பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்க, இங்கே ஒருத்தர் இருக்கேன் இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் நீ எஃப்ஜேக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை, உனக்கெல்லாம் வந்து நான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் விட்டு கொடுத்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினது வந்து என்னோடய திறமை அப்படின்றாங்க. எப்படி திறமை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது என்னுடைய கேமிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. திவாகருக்கு இப்படி சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது அப்படின்னு சொல்லி. ஏன்னா திவாகர் கிட்ட இந்த ஆதிரை எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அண்ணா எனக்கு வந்து ஃபேன்ஸ் இல்லைனா, நான் வந்து இன்னும் 2-3 வாரம் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் எக்ஸ்போசிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும்னா, உங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டிங்ஸ் வந்து வந்துடும், நான் நீங்கள் நாமினேஷனில் வந்தாலும் கூட எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பை வந்து விட்டுக்கிடுனா அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து கேட்டுட்ருக்காங்க. எப்படி இந்த மாதிரி கேட்டுட்டு திவாகர் வந்து ஒரு வார்த்தையம்மா உனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் விட்டு தந்ததே தப்புமா, எனக்கு நீ சப்போர்ட்டாக பேசாமல் நியாயம் எதுன்னு பேசாமல் நீ வந்து எஃப்ஜேவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அதனால் உனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஆதிரையோட பதில் என்னவா இருக்குன்னா, ஆமாம் நான் வாங்கினேன், அதுக்கான காரணம் நான் ஸ்ட்ராட்டர்ஜிக்கலாக நான் கேம் விளையாடிட்டுருக்கேன், நான் அது என்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே திவாகரால் அது ஏற்றுக்கவே முடியல. என்னது ஸ்ட்ராட்டர்ஜியா அப்படின்னு சொல்லி போய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல, என்னம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கம்மா, நான் விட்டு கொடுத்தம்மா உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸை, அப்போ மட்டும் வந்து கெஞ்சுன்னு கெஞ்சினாங்கம்மா, எனக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன நான் உலகத்துக்கு காமிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நான் கொடுங்கண்ணா அப்படின்னு கெஞ்சிட்டு இப்போ என்னானது துரோகம் பண்ணுற மாதிரி அது வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுதுமான்னு சொல்லி அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து ஆதிரியோட கேம் பிளே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட ஒஸ்ட் டு த கோர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அட்லீஸ்ட் நீங்கள் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் அப்ரிஷியேஷன் கூட பண்ண தேவையில்ல அந்த ஆளுக்கு, ஓகேங்களா? ஆனாலும் கெஞ்சினீங்கல்ல, கெஞ்சிட்டு அதை வாங்கிட்டு இப்போ அது ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது என்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இதை விட கேவலமாக கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. அப்படியே விளையாடினாலையும் இந்த அளவுக்கு கேவலமாக சொல்லியும் காட்ட மாட்டாங்க அது என்னோடய ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆதிரையோட கேம் பிளே இங்கே தான் உங்களுக்கு வந்து புரியணும். கெஞ்சி கேட்பாங்களாம், கொடுத்ததுக்கப்புறம் இஷ்டத்துக்கு வந்து பேசுவாங்களாம், தலைமையில் ஏறி உட்காந்துப்பாங்களாம், ஏன்னா எஃப்ஜேவை அவங்க லவ் பண்ணுறாங்களாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும் பிரச்சனையாக வந்துருந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பார்வதியை உட்கார வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவ்வளோ சண்டைகள் வந்து போயிட்டுருக்கு, அப்படியே கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பார்வதி கிட்ட. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போய் எஃப்ஜேவை கட்டி பிடிச்சின்னு இருக்காங்க. என்னடா டே உங்களுதெல்லாம் டே. திவாகருடைய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா, ஏடா எல்லாரையும் நான் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க, போடா வாடான்னு பேசுகிறான், டே உருண்டன்னு பேசுகிறான், இதெல்லாம் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, இவ்வளோ பேர் தரணா பண்ணுறீங்களே, ஒரு ஆள் பேசுனதுக்கு ஒரு ஆள் பண்ணதுக்கு, அதுவும் அவங்க பவரை மட்டும்தானே யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கோவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாயமாக இருந்தது திவாகர் கிட்ட. இதில் ஒருத்தர் இருக்கான், ஒரு தற்கூரி பயமுள்ள கம்ருதீன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுகிறான். அவனுக்கு பேசவும் தெரியல, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்லை, எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறான். உருண்டைன்னு சொல்கிறான் திவாகரை. நேற்றுக்கு நடந்த ஃபைட்டில் கூட டேய் சும்மாறா, வாயை மூடுறா, உருண்டை, பைத்தியம், லூஸு, இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியுமா? வியானா அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது விஜேஎஸ் வந்து இதை பற்றி பேசிட்டாரு, ஸோ அதனால் இதை பற்றி திரும்ப பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியானா சொல்கிறாங்க. என்ன பேசிட்டார் அப்படி விஜய் சேதுபதி? முதல் வாரத்தில் எஃப்ஜேவுக்கு வந்து ஒரு எல்லோ கார்டும் கம்ருதீனுக்கு ஒரு ரெட் கார்டும் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம இதுக்கப்புறம் அப்படி பேசக்கூடாது, நம்ம இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாதாரண அறிவாவது வளர்ந்துருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சும்மா ஃபஸ்ட்டு வாரம் தானே, நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்க, சரி ஓகே அவங்கள எதுவும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நமக்கு கண்டென்ட் கிடைக்காதோ அப்படிங்கிற யோசனையோட அப்படியே தள்ளிவிட்டு போயிட்டாங்க. அப்படியே வந்து இது பண்ணாலையும் சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதனால தான் இது 2 பேருமே எகிரிட்டு ஆடிட்டுருக்கு, இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னே வந்து தெரில. ஸோ பார்க்கவே எனக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம், ஒரு என்ன சொல்கிறது, என்னது மக்களுடைய பிரதிபலிப்பு அப்படின்றாங்க. இவனை மாதிரி கேவலமான புத்தி படித்த பிரதிபலிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் ஓட்டிங் ரிசல்ட்டில் எஃப்ஜே வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்கான்.
திரும்பியும் கமருதீன் வந்து எல்லா தப்பும் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்குறது. யார் யாரெல்லாம் எப்படி மன்னிப்பாங்க? ஒரு தடவைனா மன்னிப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணுறது, ஒவ்வொரு தடவையும் திட்டுறது, ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி இது பண்ணுறது, அப்யூசிவாக வந்து பேசுறது. நொண்டி காலா அப்படின்றதெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை தெரியுமா? அந்த ஆளுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஏதோ பிரச்சனை இருக்கும்பொழுது அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவரை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். வாதம்னா வாதத்தோடு இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு நீ வாயால் பேசு, எவ்வளோ நாளைக்கு வாதம் பண்ணு, அது கரெக்டாக இருக்கும். உன் சைட்லேருந்து ஒரு நியாயம் இருக்கும், அவர் சைட்லேருந்து ஒரு நியாயம் இருக்கும். அதை வந்து மக்கள் பார்க்குறாங்க, அதுலேருந்து ஒரு கன்சோலேஷன் அவங்க பண்ணிக்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபிசிக்கலாக இவ்வளோ பெரிய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. ஸோ ஆதிரை பற்றியும் கமருதீன் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.